என் பிள்ளைய நான் இப்படியா பார்க்கணும்? இந்த அடி அடிச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ. நீங்க எப்பமா வந்தீங்க? என்னடா இது? கையில கட்டு போட்டிருக்கு, காலில ரத்த காயமா இருக்கு, முகமெல்லாம் காயமா இருக்கேடா. என்னடா நடக்குதுங்க செல்வம்? ஒண்ணும் இல்லம்மா. கை காலு முகம்னு எல்லா இடமும் காயமா இருக்கே. ஏண்டா கையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு, அந்த அளவுக்கு ஒண்ணு அடிச்சிருக்காங்களேடா. டேய், நீ என்னடான்னா ஒண்ணும் இல்லைன்னு சாதாரணமா சொல்றியேடா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் கட்டு போடுற அளவுக்கு இப்படி என் பிள்ளைய அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்களேடா. இது எதுவுமே தெரியாம நான் வீட்லயே இருந்துட்டேனேடா, வீட்லயே இருந்துட்டேனே. ஐயோ எங்க உங்களுக்கு இது தெரியாம இருந்திருக்கானே, ஏன் கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? அப்பா, அம்மாவை எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பாருங்க எப்படி அழறாங்கன்னு. ஏண்டா இங்க இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி மகா எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. அப்பா நம்ம கிட்ட மறைச்சாருன்னா அந்த மகா தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருப்பா. அவளால செல்வம் அடி வாங்கினதை குத்தி காட்டி பேசிடுவேன்ல, அப்படிதானப்பா? அக்கா, உன்னால மகாவை குத்த சொல்லாம இருக்க முடியாதா? ஏண்டா வேணுனே வாடா நான் அவளை குத்த சொல்றேன்? உண்மையை தானடா செல்வம் சொல்றேன். எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அவ யாருடா? நீ என்னடானா எதுக்கு அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குற? அப்போ உன் மேல எங்களுக்கு உரிமை இல்லையா? உனக்கு என்ன நடந்தாலும் எங்க கிட்ட இருந்து மறைச்சிருவீங்களா? வெண்ணிலா, இதெல்லாம் பேசுறதுக்கு இதுவா நேரம்? வேற எப்படி பேசுறது? என்ன விட்டு தள்ளுங்க. உங்க யாருக்கும் நான் வேண்டாதவதான் எப்பவுமே. ஆனா அம்மா கிட்டே மறைச்சிருக்கீங்க. ஒருவேளை நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அப்பா வந்து சொல்வீங்களா? டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா செல்வம். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன்டா. ஆமா, செத்துருவேன்டா.